எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்ல போகிறது கிடையாது. மணப்பாறையில், கிருஷ்ணகிரியில், சேலமில், கீழம்பாக்கத்தில் பாலியல் துன்புறுத்தல் என்னதான் நடந்துச்சு? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தண்டனை கடுமையாக்கப்பட்டுருச்சு. அப்படி இன்னும் திரும்ப திரும்ப குற்றம் நடக்குது அப்படின்னா என்ன பிரச்சனை? சிசிடிவி கேமரா இருந்துமே தப்பு நடந்துச்சா என்ன தெரியுமா? டீச்சர்ஸ் நல்லா பார்த்துப்பாங்க, ஸோ நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஆனால் இங்கே வேறு மாதிரி கேர் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராவை 24/7 மானிட்டர் பண்ணணும். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் உடனே அந்த இடத்துக்கு ஸ்பாட்டில் போலீஸ் போய் நிற்கணும். இவங்களாம் ஆசிரியரே கிடையாது. ஆக்சுவலி மரியாதையே கொடுக்கக்கூடாது, மரண தண்டனை தான் கொடுக்கணும். திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையில் ஸ்ரீகுரு வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க. இந்த ஸ்கூலில் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பொண்ணு அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க உறவினர்கள்லாம் சொல்லி எப்படி இப்படி ஒரு சாரால், ஒரு அதிகாரியால், அதாவது ஒரு பள்ளி அதிகாரியால் அப்படி பண்ண முடியும்? அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னது, இந்த மாதிரி இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டோட ஹஸ்பண்ட் என்னை வந்துட்டு பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க அப்படின்னு அந்த சின்ன குழந்தைங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன குழந்தை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கு. இதை கேட்டு அவங்க பேரண்ட், அவங்க ரிலேஷன் எல்லாருமே அந்த ஸ்ரீகுரு வித்யாலயா, அதாவது அந்த தாளருக்கு இன்னொரு ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஸ்ரீகுரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு ஒரு 11 மணிக்கு நிறைய பேர் அங்கே போய் அந்த ஸ்கூல் கண்ணாடி அடித்து உடைக்கிறதா இருக்கட்டும், காரை உடைக்கிறதா இருக்கட்டும், அந்த தாளாளரை பிடிச்சி அவரை அடிக்கிறதா இருக்கட்டும். ஆக்சுவலி இதெல்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, இப்போட வயசு 55 இருக்கும். தாளாளரோட ஹஸ்பண்ட், அவரும் அந்த ஸ்கூலில் ஒரு அதிகாரி தான். அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போலீஸ் வந்து அந்த தாளாளரை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு, அவரை மட்டும் கிடையாது 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூலோட தாளாளர் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட், அதான் இவர் பேர் வசந்தகுமார், இவர் அண்ட் அந்த ஸ்கூலோட முதல்வராக இருக்கட்டும் அண்ட் துணை முதல்வராக இருக்கட்டும், இப்படி எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கங்க. இப்போது இந்த ஸ்ரீகுரு வித்யாலயாவில் இந்த ஸ்கூலில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துலேருந்து ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க. ஓகே, வேறு ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா, அந்த மாதிரி குழந்தைங்கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்கும்போது இன்னொரு பொண்ணும் எழுந்து, ஆமாம் எனக்கும் இந்த மாதிரி துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட்டே யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்னொரு குழந்தையும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்கள், ஸ்கூலுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி அனுப்புவாங்க? குழந்தைங்க ஸ்கூலில் இருந்தால் சேஃப்டி, பிகாஸ் குழந்தைங்க தனியாக எங்கேயுமே வெளில போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்கூல் தான் சேஃப்டி, ஸ்கூலில் போய் நல்லா படிச்சுட்டு வருவாங்க. ஸோ ஸ்கூலில் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அனுப்பி வைப்பாங்க. அண்ட் காலையில் போனாங்கன்னா ஈவினிங் வர ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்டோவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமா அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. பிகாஸ் அவுட் சைடில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிப்பாங்க தவிர ஸ்கூலில் ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அதுவும் பாலியல் துன்புறுத்தல், இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல் ஸ்கூலில் நடந்தால் அந்த மனுஷன் அவரால் எப்படி முடிஞ்சுச்சுன்னே தெரியல. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்க ஒரு சின்ன பொண்ணை, ஆக்சுவலி இந்த வசந்தகுமாரை எல்லாரும் பிடிச்சி அடித்து அவர் ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து நீங்கள் கடுமையான தண்டனை கொடுக்கணும், இவர் வந்து அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலவரம் பண்ணியிருக்காங்க. அண்ட் போலீஸ் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாங்க. அண்ட் இந்த ஸ்கூலில் மற்ற குழந்தைங்களும் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பேர், இந்த மாதிரி ஒரு தாளாளர் இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைங்கிட்ட இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அந்த மாதிரி. ஆக்சுவலி இதை நம்ம வந்து நான் இப்போ சாதாரணமாக பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது. இந்த மணப்பாறையில் தான் அப்படி ஒரு இன்சிடென்ட் கேட்டேன். கிருஷ்ணகிரியிலங்க அது இன்னும் கொடுமையான ஒரு விஷயம். பிகாஸ் கிருஷ்ணகிரியில் ஒரு 13 வயசு பொண்ணு, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு அந்த ஸ்கூலில் உள்ள ஒரு டீச்சர் அங்கே உள்ள பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போய், யாராவது ஸ்டாஃப் யூஸ் பண்ணுற பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அதை
இன்னொரு சாரு ஆக்சுவலி அதை பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கப்புறம் யாராக இருந்தாலும் ஒரு டீச்சராக இருந்தால் என்ன செய்வாங்க? இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்துச்சுன்னா ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க, பேரண்ட்ஸை வந்து இந்த மாதிரி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் இந்த குற்றத்தை மறைக்கணும் அப்படின்னா நானும் சேர்ந்து அவரும் திரும்பவும் அந்த பொண்ணை போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காருங்க. அவர் மட்டும் கிடையாது, இன்னொரு சார் ஆக்சுவலி மேத்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர் அண்ட் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர், 3 பேர் ஒரு 13 வயசு பொண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டை என்னால் சொல்ல முடியல. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு, அந்த சின்ன குழந்தைக்கு அது எப்படி இருந்திருக்கும் நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல. பிகாஸ் ஒரு ஸ்கூல் வாஷ்ரூமில் இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்சு அந்த பொண்ணு என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பா. ஆக்சுவலி அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணு ஸ்கூலுக்கே போகலையாங்க, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த குட்டி பாப்பா என்ன கண்டிஷனில் இருப்பா. ஸ்கூலுக்கு போகவே அந்த பயம், இல்லை நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் டீச்சரை ஃபேஸ் பண்ண மாட்டேன். அவங்க மிரட்டியிருக்காங்க அந்த டீச்சர்ஸ், நீ வெளில சொன்னேன்னா அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாப்பா என்ன பண்ணும்? யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்கும்ல. ஸோ இதை அந்த ஸ்கூலோட ஹெச்எம் ஆக்சுவலி ஏன் இந்த குழந்தை இன்னும் ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு இந்த மாதிரி இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனடியாக அவங்க 1098 சில்ட்ரன் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னோன்னே அதுலேருந்து உடனே ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த பொண்ணை விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதில் இந்த மாதிரி 3 டீச்சர்ஸ் இந்த பொண்ணு சொன்னோன்னே அவங்கள கைது பண்ணிட்டாங்கங்க. இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களோட சேஃப்டி. நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைங்கள படிக்கிறதுக்கு அனுப்பணும் அண்ட் டீச்சர்ஸ் நல்லா பார்த்துப்பாங்க, ஸோ நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஆனால் இங்கே வேறு மாதிரி கேர் பண்ணியிருக்காங்க. நினச்சி கூட பார்க்க முடியல, இவ்வளோ கொடூரமான ஒரு அருவருப்பான செயல். ஆக்சுவலி சட்டம் மாறிடுச்சு. இங்கே எத்தனை பேருக்கு சட்டம் கடுமையாயிடுச்சுன்னு அப்படின்னு தெரியும்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஜான்வரி 26க்கு அப்புறத்துலேருந்து ஒரு பொண்ணை நீங்கள் பின்தொடர்ந்தாலே உங்களுக்கு 5 ஆண்டு, குறைஞ்சபட்சம் 5 ஆண்டு, இல்லைன்னா 7 ஆண்டு சிறை தண்டனை. அதுவே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறை தண்டனை, அதாவது ஆயுட்கால சிறை தண்டனை. அதுவும் 12 வயசுக்கு உட்பட்ட சின்ன குழந்தைங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணால் அதே தான், தண்டனைலாம் கிடையாது, மரண தண்டனை அல்லது ஆயுட்கால சிறை தண்டனை. அதுவும் கூட்டு பாலியலுக்கெல்லாம் கன்ஃபார்மாக மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஆக்சுவலி அது சட்டத்தில் இருக்கு. அப்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்க பண்ண கொடுமைக்கு கண்டிப்பாக ஆயுட்கால சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம், அதாவது ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்காங்கல்ல, ஸோ இது நிரூபிக்கப்பட்டால் அவங்களோட கல்வி சான்றிதழை நாங்கள் வந்துட்டு சீல் பண்ணிடுவோம், நாங்கள் வந்துட்டு அதை பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது ரத்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்ட தவறுகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கே தண்டனையை கவர்மெண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் தவறுகள் குறையுதான்னா ஒரு ஸ்கூல் டீச்சர், இந்த ரோட்டில் போகிறவங்க, குடிச்சிட்டு இருக்கவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க, அவங்களாம் விட்டுருங்க. ஆசிரியர், கல்வி சொல்லி கொடுத்துட்ருக்க ஒரு ஆசிரியர், நம்ம படிப்போம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அப்பா அடுத்த ஸ்தானத்தில் டீச்சர்ஸை தான் ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலான ரேஞ்சில் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் இந்த கிருஷ்ணகிரி குழந்தைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சைடில் இருந்து அவங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த், அதுக்குமே வந்துட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. பிகாஸ் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்து அந்த பாப்பா ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி இருக்கும்போது இன்னும் அந்த பாப்பா ஃப்யூச்சரில் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலி இனிமேல் அந்த பாப்பாவுக்கு ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்காக நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை இருக்கும்போது, இதுக்கப்புறம் ஒரு மேல் டீச்சர் நார்மலாக ஆக்சுவலி
டீச் பண்ணால் கூட அந்த பொண்ணால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியலை. குழந்தைங்கங்க எப்படி மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவை நிறைய குழந்தைங்க ஆக்சுவலி பேரண்ட்ஸ் பார்ப்பீங்க. உங்கள் குழந்தைங்க ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் தரப்பில் கேட்பாங்களா இல்லையா எனக்கு தெரியல. நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே கேளுங்க. பிகாஸ் சொசைட்டி மாறிடுச்சு. இன்றைக்கி நடக்குது நாளைக்கு நடக்காது அப்படிலாம் இல்லை. எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியல. ஸோ டெய்லியுமே நார்மலாகவே கேளுங்க. ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனடியாக 109 எடுக்க கால் பண்ணி சொல்லிவிடுங்க. சரி, கிருஷ்ணகிரி முடிஞ்சிருச்சு. சேலத்தில் ஒரு அதாவது டெம்ப்ரவரியாக ஒரு உடற்கல்வி ஆசிரியர், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் இருந்திருக்கார். அவர் அங்கே படிக்கிற பொண்ணுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ மிரட்டி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காருங்க. இது அந்த குழந்தை அங்கே உள்ள தாளர்கிட்ட சொல்லி அவங்க 109 எடுக்க கால் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக். ஆக்சுவலி இதெல்லாம் இப்போ நடந்த இன்சிடென்ட். நான் முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டை சொல்லலை, இப்போ நடக்கிறது. ஒரு ஸ்கூல், 2 ஸ்கூல், 3 ஸ்கூல், இன்னும் எத்தனை ஸ்கூல், ஆக்சுவலி இன்னும் எத்தனை ஸ்டூடெண்ட் இதை சொல்ல முடியாமல் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. எனக்கு சத்தியமாக தெரியல என்ன நடந்துகிட்ருக்கு. ஸ்கூலுக்கு நம்பி உங்கள் குழந்தைங்களை அனுப்ப முடியலன்னா அப்போ ஏன்னா எனக்கு தெரியலங்க. அண்ட் இதெல்லாம் ஓரமாக வச்சிடலாம். அடுத்த கீழாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாப் யோசிச்சு பாருங்கள். கீழாம்பாக்கத்தில் எவ்வளோ பேர் போயிட்டு வருவோம். ஊருக்கு போகணும் அப்படின்னாலே கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போய் தான் போகணும். ஸோ கீழாம்பாக்கத்தில் ஒரு வெளியூர்லேருந்து வந்த ஒரு பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணு தாங்க, டீனேஜ் கேர்ள் தான். அந்த பொண்ணு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அங்கே பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 அந்த டைம் இருக்கும். அப்போது ஒரு ஆட்டோ டிரைவர், ஏமா இங்கே நின்றுட்டுருக்க, அவள் உனக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இல்லை அந்த பொண்ணு இல்லை நான் பஸ்ஸுக்காண்டி தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியும் இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றினது மட்டும் கிடையாது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அந்த பொண்ணோட பெட்டியை தூக்கிட்டு வந்து வண்டியில் ஏற்றிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வாமா நான் ட்ராப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிருக்காரு. ஏற்றி ஒரு 100 மீட்டர் போயிருப்பாரான்னு தெரியல. அப்போ கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணி 2 பேரும் அந்த ஆட்டோவில் போய் ஏறி இருக்காங்க. ஏறி அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆக்சுவலி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு கத்தி கூச்சல் போடும்போது கத்தி வச்சு மிரட்டியிருக்காங்க. நான் ஓகே போலீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆட்டோ டிரைவர் அந்த ஆட்டோவை ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்காரு. போய் வேறு ஆட்டோ வருதா அப்படின்னு பார்க்கும்போது வேறு ஒருத்தர் ஒரு ஆட்டோ வந்துருக்கு. ஒரு ஆட்டோ வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சி நிப்பாட்டி இந்த மாதிரி இந்த பொண்ணை கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு போகல. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவரை கேட்டிருக்கேன். அந்த ஆட்டோ டிரைவரும் எனக்கு தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு அந்த ஆட்டோவில் ஏறியிருக்கு. ஆட்டோவில் ஏறி ஆக்சுவலி மதுரவாயல்கிட்ட போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அந்த பொண்ணு ஒவ்வொன்றும் அழுதுருக்கு. ஸோ அந்த ஆட்டோ டிரைவரை என்னம்மாச்சு ஏம்மா அழுகுற அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு பக்கத்தில் எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா, என்னை போலீஸ் ஸ்டேஷனில் விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்லியிருக்காரு ஆட்டோ டிரைவர், இல்லைம்மா இந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா நீ வண்டி நம்பர் ஏதாவது நோட் பண்ணியிருக்கேன், ஏதாவது பிரச்சனை ஆனால் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, இல்லை நான் வண்டி நம்பர்லாம் நோட் பண்ணல, ஓகே நீ யாராவது கால் பண்ண போறியா, கால் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனடியாக இந்த ஆட்டோ டிரைவரோட வண்டியில் வந்துட்டு சார்ஜர் இருந்திருக்கு. ஸோ அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே நீ சார்ஜ் பண்ணுவான்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்க ஆட்டோ டிரைவர்கிட்ட இந்த மாதிரி பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரவாயில் ஏசி, அதாவது அங்கே உள்ள ஏசியை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி மதுரவாயில் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு காலேஜ் கிட்டே நிற்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோ டிரைவர் அங்கே அந்த பொண்ணு கூட நின்றுருக்காரு. ஸோ அங்கே உள்ள ஏசி வந்து கம்ப்ளைண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஆட்டோ டிரைவர் கிட்டத்தட்ட ஒரு 3:45 ஆயிருக்கும்னு சொல்கிறாரு இந்த ஆட்டோ டிரைவர். இந்த ஆட்டோ டிரைவர் பேர் பார்த்தீங்கன்னா மோகன். அதாவது இந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணவர். இந்த குற்றம் பண்ணாங்க பார்த்தீங்களா ஆட்டோ டிரைவர், அவர் பேர் முத்தமிழ் செல்வன். அண்ட் அவர் கூட தயாளன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 3 பேரில் தயாளன் அப்படிங்கிற ஒருத்தர்
அதில் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த முத்துவேல் செல்வனுங்கிற ஆட்டோ டிரைவரையும் அவர் கூட இருந்த தயாளனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த தயாளன் அப்படிங்கிறது யார் பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திர குற்றவாளி. சரித்திர குற்றவாளி அப்படின்னா திரும்ப திரும்ப குற்றம் பண்ணுறாங்கல்ல அவங்க. நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி நடந்துச்சுன்னா 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு சிறை தண்டனைலாம் கிடையாது. ஆயுட்கால சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை தான். கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா இவங்க எல்லாருக்குமே மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த மாதிரி மரண தண்டனை தீர்ப்பு எழுதுனா தான் ஓகே தப்பு பண்ணால் மரண தண்டனை விதிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே தப்பு பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தண்டனை கடுமையாக்கியாச்சு, கவர்மெண்ட் சைட்லேருந்து அதை செஞ்சுட்டாங்க. அப்படி இருந்தும் திரும்ப திரும்ப தப்பு. அதுவும் ஸ்கூலில் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ காலேஜில் நடந்துச்சுன்னு பற்றி பேசினா இப்போ ஸ்கூலில் அந்த மாதிரி இஷ்யூ நடந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் தான் சட்டத்தை கடுமையாக்குனாங்க. ஆனால் கடுமையாக்குனதுக்கு அப்புறமும் பேக் டு பேக் இவ்வளோ இன்சிடெண்ட் யோசிச்சு கூட பார்க்க முடியலை. அப்போ என்ன பண்ணணும்? ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வைக்கணும். அதாவது பொது இடத்துல ஸ்கூல்லலாம் சிசிடிவி கேமரா வைக்கணும்னு ரூல் வந்துடுச்சு. சரி, சிசிடிவி கேமரா வச்சா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் சிசிடிவி கேமராவை மானிட்டர் பண்ணணும். மானிட்டரே பண்ணாமல் சிசிடிவி கேமரா வச்சதுக்கப்புறம் ஒரு குற்றம் நடந்ததுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சிசிடிவியை பார்த்து ஓகே இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? ஒன்றுமே இல்லையே. அப்போது சிசிடிவி வச்சா மட்டும் போதாது, சிசிடிவியை டெய்லியும் யாராவது 24/7 கண்காணிக்கணும். ஓகே, அதுக்கு ஆள் போட முடியல அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ யாராவது ஷிஃப்ட் வைஸ் போட முடியாதா? சரி அதுவுமே இல்லை உங்களால் முடியாது, ஏன்னா ஓகே நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு ஷிஃப்ட் வைஸ் தான் அவங்களும் வேலை பார்க்குறாங்க, நிறைய வேலை பார்க்குறாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். வாலண்டியர்ஸை இந்த மாதிரி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இந்த மாதிரி பொது இடத்துல, அதாவது தனியாக ரோட்டில் யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, ஸோ கேர்ள்ஸ் சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன், வாட்ச் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நிறைய பேர் வாலண்டியராக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது? ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் சிசிடிவி இருக்கணும், எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கணும். யாராவது ஒருத்தராச்சும் அதை மானிட்டர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ண மாட்டாங்க. பிகாஸ் சிசிடிவி கேமரா இருந்துமே தப்பு நடந்துச்சா என்ன தெரியுமா? சிசிடிவி கேமரா தானே, அதை யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம பண்ண தெரிய போகுது. ஸோ தப்பு பண்ணதுக்கப்புறம் தானே போலீஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தானே போலீஸ் வந்து ஓகே சிசிடிவி கேமரா பார்த்து இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது என்னமோ ஓகே தான். ஆனால் அப்போ யோசிச்சு பாருங்கள், குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தண்டனை கடுமையாக்கப்பட்டுருச்சு. அப்படி இன்னும் திரும்ப திரும்ப குற்றம் நடக்குது அப்படின்னா என்ன பிரச்சனை? ஸோ இன்னமும் சேஃப்டியை அதிகரிக்கணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, சிசிடிவி கேமராவை 24/7 மானிட்டர் பண்ணணும். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் உடனே அந்த இடத்துக்கு ஸ்பாட்டில் போலீஸ் போய் நிற்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் குற்றம் குறையும். அண்ட் இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் மரண தண்டனை தான் விதிக்கணும். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா 1098 சைல்டு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அண்ட் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க. ஏதாவது ஸ்கூலில் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்களா, இல்லை ரோட்டில் இஷ்யூ ஏதாவது ஃபேஸ் பண்ணுறாங்களா, இல்லை பஸ்ஸில் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. பிகாஸ் நம்ம இதை கேர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இந்த பாதிப்பு உங்கள் லைஃப் லாங் இருக்கும். சின்ன வயசில் நடந்தாலும் சரி, எப்போ நடந்தாலும் சரி, அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே அது ஒரு பிளாக் டாட் மாதிரி, ஒரு கரும்புள்ளி மாதிரி அந்த இன்சிடென்ட் அவங்க மனசில் ஆழமாக இருக்குங்க. தயவு செஞ்சு அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், தனியார் ஸ்கூலாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் குழந்தைங்கிட்ட பேசணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, ஹெல்ப் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வந்துட்டு புகார் பெட்டியெல்லாம் இருக்குது, அதில் நம்பி போட முடியுமா, புகார் சொல்ல முடியுமா, ஏன்னா இந்த ஸ்டாஃப் வைப்பாங்களா, அந்த டீச்சர் பார்த்துருவாரோ அப்படின்னு பயம் கூட குழந்தைங்களுக்கு இருக்கும். இந்த பயத்தை குழந்தைங்கிட்ட போக்கணும். அண்ட் ஏதாவது தப்பு நடந்தால் போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுக்கும், போலீஸ் வரும், எல்லாருமே அவங்க பக்கத்தில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். ஸோ
குழந்தைங்கள ரொம்ப போல்டாக வளங்க. இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாலே அவரை டீச்சர்லாம் பார்க்க தேவையில்ல, பல்லான்னு செவத்துலேயே ஒரு அறை விட சொல்லுங்கள். அப்படி த்ரெட்னிங் பண்ணாங்கன்னா திரும்ப ஒரு அறை விட சொல்லுங்கள். ஏன்னா அவரை டீச்சரை எங்கள் ஸ்டூடெண்ட்டு இந்த பொண்ணு இந்த குழந்தை என்ன பண்ண போகுது அப்படிங்கிற தைரியத்தை தானே தப்பு பண்ணுறாங்க. இவங்களாம் ஆசிரியரே கிடையாது. ஆக்சுவலி மரியாதையே கொடுக்கக்கூடாது, மரண தண்டனை தான் கொடுக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.